பேசுறதுக்கு யாருமே இல்லையாட்டு இருக்கு. அதனால நம்ம பேசணும்னா சரி சும்மா பேசலாமேன்னு பேசுறோம். கட்டிங் போட காசு இருந்திருக்காது. பின்னாடி 3 பேர் வந்துருக்காங்க. அங்க பாரு சூப்பரா ஓட்டுவண்டி. என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அணைக்கி பார்த்தா ஒரே புளி. சுட்டு கொண்டு வருவாரு. ஐயோ சாத்திடுவாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் பரத். ஆக்சுவலாக நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். சிவன்யா எங்கடா காணான்னு பார்க்குறீங்களா? அவங்க வந்து மேக்கப் போட போய் கரெக்டாக 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் பிளான் பண்ணது 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா மணி 6 ஆக போகுது. எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் எங்கள் சிவன்யா மட்டும் ரெடி ஆகலை. என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். ஏய் ஷிவ், என்ன ஷிவ்? வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவ்வளோ கேவலமா நான் இருக்கேன். ஆமாண்டி, ரொம்ப கேவலமா இருக்குல்ல. சரி வா இப்போ கிளம்பலாமா? எல்லாருமே கிளம்பியாச்சு, நீ மட்டும்தான் கிளம்பல. ம் சரி டக்கு டக்குன்னு ரெடி ஆகும். அம்மாலாம் இப்போ டென்ஷன் ஆயிரும். சரி வாங்க, நம்ம நீ வந்து மொட்டை ரெடியானோன்னா நம்ம கிளம்புறது தான். போகிற வழியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே கிளம்பி காரில் உட்காந்துருக்காங்க. மேடம் இப்போ தான் வந்து அவங்க மேக்கப் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாம் பூஜை பொருள் எடுத்து வைப்பாங்க, மேக்கப் பொருள் எடுத்து வச்சுருக்காங்க. ஏமாட்டா வேற என்ன தேடுற? சீக்கிரமா மணி 6 ஆச்சு. சரி ஓகே. வா வேற லெவலில் இருக்கு, வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலா இதுதான் எங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் vlog. இப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் லாங்காக போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது நம்ம காரில். அதுவும் இல்லாமல் அங்கே போயிட்டு நாங்கள் பொங்கல் வைக்கிறது, சாமிக்கு நேற்று நைட்டே எல்லாமே பண்ணிட்டோம், எல்லாமே வாங்கிட்டோம். பட் ஆனால் சொல்கிறது vlogல எதுவுமே காட்டல. நாங்கள் அங்கே போயிட்டு காட்டுறோம். அறிவு கொடுங்க சாமி, ப்ரெஷரை கம்மி பண்ணுங்க சாமி, குட்டி சாமி. இப்போ யாரு காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு என் புருஷன் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த கையில மருதாணி நல்லா இருக்கா? நான் தான் மருதாணி வச்சேன். இந்த கையில என் புருஷன் வச்சு விட்டான். பின்னாடி 3 பேர் வந்துருக்காங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் வந்து கேமாவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு ப்ராங்க் வீடியோவில் வந்து இவ்வளோ அழகு வச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து குடும்பத்தோடன்னு ஒரு vlog. மைக்கு போடாம பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லை இப்போ மைக் கனெக்ட் பண்ணிடுறோம். போய் இன்னொரு இடத்துல சாமி கும்பிட்ற வேலை இருக்குது. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா? ஆண்டி நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. இப்போ நாங்க பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கோம். ஏன்னா காருக்கு வந்துட்டு பெட்ரோல் அடிக்கணும். 3000 பெட்ரோல். இதை பாருங்க. ஸ்கேன் பண்ணுறீங்களா? இல்லைண்ணா கேஷ் அங்க பாரு. யாருப்பா? புது ஃப்ரெண்டு, லிசாவின் புது ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. இனிமேல் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம்.
கிளம்ப வேண்டியதுதான். பாய் சொல்லிடு. பாய் பாய். பாய் சொல்லுவாடையா? லோக்கல் பஸ் மாதிரி நின்று போவீங்களே. லோக்கல் பஸ் கிடையாது. ஸ்டேட் பஸ் சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நாங்கள் என்னன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டு ஃபேமிலியாக ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து 4 மணி நேரம் ஆயிரும். அதுக்கு மேலேயே ஆயிரும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு விலாகு. நாங்களே நிறைய விலாக் பண்ண மாட்டோம். நாங்களே என்னைக்காச்சும் தான் விலாக் பண்ணுவோம். இன்னைக்கு சரி பண்ணிடுவோம், இதையாச்சும் உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விலாக் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபன்னாகவே இருக்கும். தெய்வத்துக்கு நாங்கள் பஸ்ஸில் நிறைய டைம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பைக்லேயும் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் காரில் ஃபேமிலியோட இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. அதுவும் இவனை நம்பி தான் நாங்கள் உட்காந்து ஃபேமிலியை நம்பி உட்காந்து சூப்பராக ஓட்டுவண்டே. அதுவும் இல்லாம லிசாவும் எங்க கூட தான் டிராவல் ஆயிட்டு இருக்கா. லிசாவும் வந்திருக்கா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரா. அவளுக்கு வந்துட்டு பிளேஸ் கரெக்டா செட் ஆயிருச்சு. எங்கம்மா புள்ள மேல உட்காந்துருச்சா? ஆக்சுவலா இன்னும் நம்ம ஊரையே தாண்டல, அதுக்குள்ள எங்க அம்மா மட்டையாயிருச்சு. சரியான தூக்கம் மாட்டிருக்கு. லிசா மட்டும்தான் விடிய விடிய தூங்காமலே முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. எங்கே கிளம்பிட்டு போவோம். இப்போ இவளும் ஏதோ இப்படி இருக்கான்னு இருக்கால, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவளும் மட்டையா பாருங்க. நான் அதில் வீடியோவில் காமிக்கிற பாருங்க. நான் தூங்க மாட்டேன். பார்க்கலாம் தூங்க மாட்டேன், தூங்க வேண்டாம். நாங்க பேசுறது கேக்குதுங்களோ உங்களுக்கு? கேக்குது கொளாச்சி பன்னியா. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி தான் வந்திருக்கோம். பேக்கரியில் எதுக்காகனா சரி எல்லாம் வந்து டீ குடிக்கலாம்னு வச்சோம். ஆனால் இப்போ எதுக்காக வந்திருக்கோம்னா நான் ஃபஸ்ட்டாக இவ்வளோ நான் மீட் பண்ணதும் இதே பேக்கரியில் தான், இதே இடத்துல தான். இப்போது சரி அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் வருது. மொட்டைக்கு வருதான்னு தெரில, ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? பின்ன இருக்காதா? சரி ஃபர்ஸ்ட் நம்ம வண்டியில எப்படிலாம் சுத்திட்டு இருந்தோம். இப்போ நம்ம கார்ல வரோம் இந்த சைடு நம்ம ஃபேமிலியோட. நான் வண்டியிலேயே சுத்திட்டு இருப்போம் பேன் பேக் மாதிரி. நிஜமா இங்க பாரு. நிஜமா ஹாய் சொல்லிடு எல்லாத்துக்கும். ஹாய். ஐயோ என்ன போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்க இவ. ஆல் பறக்க சாம்பார். என்னடி எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அதுதான் நானும் யோசிக்கிறேன். உடனே நான் சொன்னதுக்கு அப்புறம் அதான் நானும் யோசிக்கிறேன். சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு நான் தான் கார் மட்டும் ஓட்டணும்னு நினைக்கிறேன். எல்லாம் தூங்க மாட்டியாமா? என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல அன்னைக்கு பார்த்தா ஒரே புளி. அவனை நம்பி நாங்க எப்படி தூங்குவோம்? அடிக்க நொறுக்கிட்டு இருக்கீங்க சிவனையா. பறக்க தூங்க போற அது மட்டும் எனக்கு தெரியுது. இதுதான் நீயும் ஒட்டுக்கா செஞ்சுருவீங்க. ஏமலதான் என்னைக்காவது டயர்டா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆனா எனக்கு என்னைக்குமே டயர்டா தான் இருக்கு. காலையில தூங்கி கனவுலலாம் நான் அவ்வளோ சூட்டிப்பா இருக்கேன். கனவுலலாம் அவ்வளோ சூட்டிப்பா இருக்கேன்னா ரியல் லைஃப்ல ஏன் சூட்டிப்பா இல்லை? அது ஏன்னா எனக்கே தெரியல. கனவு வரும், நீ எங்கேயாவது ஓடிட்டு இருப்பேன், அப்படி இல்லைன்னா பறந்துட்டு இருப்பேன், அப்படி இல்லைன்னா யாரு கூட பேசிட்டு இருப்பேன். ஆனா ரியாலிட்டியில எழுந்துட்டேன்னா டயர்டாவே இருக்கும். எங்க போனாலும் டயர்டா இருக்கும். இப்ப கூட பொங்கல் சாப்பிட்டேன்னா எப்படா தூங்குவோங்கிற மாதிரி இருக்கு. காலை உணவு முடிந்து விட்டது. அடுத்த ஸ்டேட்டா நீ கோயிலுக்கு தான் போகணும். பொங்கல் வேற இருக்கணும். போயிட்டு பின்னாடி பாரு ஒரு கும்பலே வந்து இறங்குது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் டயர்டா இருக்கு?
சாப்பிட்ட கலக்கத்துடன் பரத் சிவன்யா அவர்கள் பரத் சிவன்யா வாகனத்தை ஓட்டி கொண்டு போய் கொண்டுள்ளோம். என்ன வெயில் ஏன்டா உன்னை நம்பி இத்தனை பேர் உட்காந்துருக்கோம். மந்தமா தான் இருக்கு. எனக்கு டயர்டா இருக்கு. உனக்கு டயர்டா இருக்கா? இப்படிலாம் சொன்னா உன்னை நம்பி நான் எப்படி தூங்கணும்னு தோணும் காலைல. போய் ஸ்ட்ரெயிட்டா பொங்கல் வைக்கிறது தான் வீடியோ. ஆமா, ஃபர்ஸ்ட் நாங்க வேண்டியிருந்தோம் என்னன்னா, கார் நாங்கள் எங்கள் லைஃப்பில் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டியிருந்தோம். அதை நானே மறந்துட்டேன். நானே மறந்துட்டு இவன் கனவுல வந்திருக்கு. இவன் கனவுல வந்துட்டு இவன் என்கிட்ட வந்து சொல்கிறான், இப்படி நீ வேண்டி இருந்தியா அப்படின்ட்டு. ஆமாண்டா நான் வேண்டியிருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி ஓகே கனவுல வந்துடுச்சு, கிளம்பிட்டோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய டைம் பஸ்ஸில் போயிருக்கோம், வண்டியில் போயிருக்கோம். அவ்வளோ இது அங்கேருந்து இறங்கிட்டு இன்னொரு பஸ்ஸு ஏறி நிறையா இது பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ ஃபேமிலியாக காரில் போகிறோம். கார் 8:44 தான், 8:48 தான் ஆச்சு. ஆனால் ஏதோ மணி 2 மணிங்கிற மாதிரி. சாப்பிட்ட பொங்கல்ல நெய்ய நல்லா தூக்கலா ஊத்தி கொடுத்துட்டாங்க. கண்ணு கிறுக்கு 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 கிருட்டு 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 ஏமாத்திட்டான். பூரி பூரி இருந்துச்சு, அவன் பாரு பொங்கல் இருக்கு தோசை இருக்குன்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டான். எல்லாம் வயிற்றுக்குள்ள போயிருச்சு. இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில எடுத்து வச்சாங்க புட்டுமா பக்கத்து டேபிள்ல. அப்பா பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அண்ணாக்கு பூரி வைக்குமே எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு. அங்க அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க பூரி. எங்க ஓரமா நிப்பாட்டி ஒரு 1 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு போலாம். நீ அப்படியே தூங்க, கை காலு மூஞ்சி மட்டும் அழும்பிட்டா போதும். ஆமா அவ்வளவுதான். யார் குளிக்க சொன்னாங்க? எல்லாம் மனசுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. ஓஹோ பேசிட்டு வாமா. அம்மா ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பாத்துருக்காங்க? ஆமா இங்க இத்தனை பேர் இருக்கோம், பேசிட்டு வரதை விட்டுட்டு கேம். நீங்க தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க, நான் கேம் விளையாடுறேன். நீயும் வா வீடியோக்கு. நாங்க இருந்தாலும் வீடியோ எடுத்துட்டு உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கோம். இழிக்க முடியாது. ஏன் தூரத்துல இருந்து அவ்வளவு போக்கஸ் வைக்க முடியாது. அட பேசுங்க. டக்குனு நான் காரை விட்டுட்டு இருக்கிறேன், நீங்க தான் பேசணும். பேசிட்டு வாங்கம்மா, அப்பதானே நானும் சூட்டிப்பாவேன். இவனும் நல்லா ஓட்டிட்டு ஜாலியா போயிட்டு ஜாலியா வருவோன்னு பார்த்தா எல்லாம் சொங்கிங்க. பேசுங்க. அட ஜிபி பேசாது, பேசுங்க. ஆமா நம்மளே ஸ்டோரேஜ் இத்தனை கிளியர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் லேட்டா எந்திரிச்சீங்க. 4:30 மணிங்கிறது லேட்டுன்னு சொல்ற பொண்ணு நீங்களா தான் இருப்பீங்க. 4:30 மணிக்கு அம்மா எந்திரிச்சோம். இல்ல நாங்க நேரத்துல எந்திரிச்சிட்டோம். நாங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம்? 4:30 மணி இருக்கு சிவா. இவ 4 மணிக்கு. 4:45. 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டீங்க. எந்திரிச்சு நம்ம இப்பதான் இங்க வந்திருக்கோமா? ஆமா. நீங்க குளிச்சு. ஆனா நான் என்ன சொன்னேன், நைட்டே அப்படியே 2-3 மணிக்கு. இதுதான் நீங்க 4 மணிக்கு கிளம்புற லட்சணம். 8 மணிக்கு அங்க கோவில்ல இருக்கிறது. ஆமா 4 மணிக்கு போயிருந்தோம், கிளம்பி இருந்தோம்னா கோயிலுக்கு போயிருக்கோம். ஆமா நீங்க என்ன 4:30 மணிக்கு தானே எழுப்பி விட்டீங்க. என்ன 7 4 மணிக்கு எழுப்பிட்ட எந்திரிக்கல இவன். நானே எழுப்பிட்டேன் 4 மணிக்கு. ஒரு 5 நிமிஷம் அப்படின்னா. ஆனா நான் எழுந்துட்டுனா நீங்க டக்குன்னு எந்திரிச்சனா தலைவலி பிடிச்சிக்கோ. நானே இருந்தாலும் எந்திரிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஏதோ ரொம்ப வயசான கெல்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப நான் தான் 16 நினைக்கிறேன்.
இல்லம்மா இது சாயந்தரம் கிளம்பத்துல அப்ப நான் தான் சின்ன பிள்ளை வீட்டுல. நம்ம பாட்டிக்கு 11 வயசு தானே ஆச்சு. ஆமா பாட்டிட்டு சொல்லிட்டீங்களா? நைட்டே சொன்னேன், காலையில இது ஒன்று லங்கி போன நேற்று சொன்னேனே. என்ன சொல்லுச்சு? அதான் பூஜை சாமான் 2 தடவை பண்ணி இருந்ததுக்கு எடுக்கல, வந்தது கூப்பிட்டேன். அதுதான் ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. எப்படிமா பேசு? அப்படி இல்லை, ஏதாவது பேசு. வீடியோ ஆன் பண்ணல, ஆஃப்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, இதுல அப்புறம் என்னன்னா சொல்லிச்சு, ஆமா இப்பதான் வந்த பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு. ஒண்ணுமே பேசல. அவர் சப்பாத்தி சுட்டு கொண்டு வருவாரு. ஐயோ சாத்திடுவாங்க, சாத்துக்காண்ட வெளியே வந்து வாங்குவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் சுங்கச்சாவடின்னு போட்டிருந்தாமா, ஏதோ ஊரு போல, எல்லா ஊர்லயும் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு தான் தெரியும் டோல்கேட்னுட்டு. சுங்கச்சாவடிங்கிறது ஊருன்ட்டு இருந்தா அந்த பைத்தியம். இவனை லவ் பண்ற முடியும் நான் ஊருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நினைச்சுக்கோங்க நான் எவ்வளவு ஒரு முட்டாளா இருந்திருக்கேன்ட்டு. அதனால தானே ஸ்ரேயா லவ் பண்ணிட்டேன். நீ வாய எப்படி வைக்கிறா பாரு. அப்ப நீயும் ஒரு முட்டாளா? பைத்தியம். முட்டாளா இல்ல, ஒன்னா நம்பர் பைத்தியம், காரிய பைத்தியம். காரி பைத்தியம் அது வேணா சொல்லுங்க. ஆனா லிசாவோட ஃபர்ஸ்ட் டிராவல் இதுதான். நாங்களும் யாரையுமே கூட்டிட்டு போனதில்ல. லியோ லவ் பண்ணப்போ வண்டிக்கு ஹெல்மெட்ல வச்சுட்டு போவோம். ஆனா இப்போ கார்ல லிசா, நானு, எங்க ஃபேமிலி. பிள்ளையோட தண்ணி சரிண்ணே. வாட்டி நடைய பத்தியா? பாட்டி அம்மா ஃபியூச்சர் அம்மா தாத்தா. இங்க பாரு எல்போடு பாத்து ஓட்டுக்கா. அப்ப நீங்க அன்னைக்கு இங்க ஒரு தாத்தாகிட்ட வழி கேட்டோம். அநேகமா இந்த லெஃப்ட் வீடு, அந்த லெஃப்ட் வீடுமா தாத்தா வழி சொல்றது. அந்த தாத்தாவா அது? அந்த தாத்தா அவரு தாண்டி இங்கதாம்மா. பாட்டிட்ட கேட்டா தெரியும். அன்னைக்கு இங்கதான் அன்னைக்கு இங்கதான் ஒரு தாத்தா கிட்ட கேட்டான். 1/2 மணி நேரமா ஆவி எடுத்துட்டு இருக்காங்கம்மா, பேசிட்டே இருக்காங்க. நீ வந்துட்டு இப்படி போய் அவருக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லையாட்டு இருக்கு, அதனால நம்ம பேசணும்னா சரி சும்மா பேசலாமே கட்டிங் போட காசு இருந்திருக்காது. தமிழே தமிழே பொங்கல் வைக்க போறோம் கைஸ். இப்பதான் புரியுது கார்ல ரொம்ப தூரம் ஏன் போக மாட்டாங்கன்ட்டு. நம்ம பெட்ரோல் அடிக்கிற காசு தனியா இருந்தாலும் இந்த டோல்கேட்டுக்குன்னு தனியா காசு கூப்பிட்டாரு அண்ணே. இருந்து கூப்பிட்டு பேசிட்டா
பிரம்மாண்டே பிரம்மாண்டே. ஒரு கிலோமீட்டர் வர வேண்டிய ஊருக்கு 4 கிலோமீட்டர் சுத்தி இன்னும் கோயிலை கண்டுபிடிக்கல. அந்த ஊருக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். இதுல வேற சும்மா ஆரன் அடிச்சாலே முறைக்கிறாங்க. அம்மா நோட் பண்ணி அவங்களெல்லாம் இப்பதானடா வீடியோல சொன்னேன். அது நம்ம பாட்டு போட்டுருவோம்ல, அதனால தெரியாதுல்ல. அக்கா அக்கா ஒரு பொம்பளை பொறுக்கி சுத்திட்டு இருக்காங்க. மெயின் ரோடு. அரே பகவான், மெயின் ரோடு. எங்க வந்து குலதெய்வ கோவில் ஜெயிச்சிட்டோம். மண் அடிக்குது வந்து விட்டோம் எங்கள் கோவிலுக்கு.